எம்ஏ கில் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரியான் ரிகல்டன் சொல்லி நான் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விளையாடுவார், நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து மிச்சில் சாட்னர் இருக்காரு. ஸோ அவரும் நல்லாவே போட்டு கேப்டன்ஷிப் வேறு இப்போ நியூசிலாந்துக்கு எடுத்திருக்காரு. ஸோ அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பவுலிங்கை சப்போர்ட் பண்ணுறது சொல்லவே வேணாம். பும்ரா, சகர் இவங்க 3 பேர் சேர்ந்து நல்லாவே போட தான் போகிறாங்க. ஸோ அதனால ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து இன்னொரு சப்போர்ட்டிவ் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நமந்தீர். ஸோ அவரை பற்றி பெருசாக அவருக்கு என்னடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்குது. பட் கண்டிப்பாகவே அவர்கிட்ட ஏதோ ஒரு இருக்குது, இல்லாமலாம் சும்மா மும்பை இந்தியன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். சும்மா ஏதோ ஒரு பிளேயர் எடுக்கிறவங்க மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது, அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அவங்க டீம்லேயே எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமந்தீர் இருக்காரு. ஸோ இவங்க இந்த பிளேயர் தான் மும்பைக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவ்வளோ பிளேயர்லாம் அந்த பிளேயர்லாம் விட்டுட்டு ஏதோ இந்த பிளேயர்லாம் சொல்லியிருக்காங்க, யோசிக்காதீங்க. நான் ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொல்லியிருப்பேன் ஆர்சிபி வீடியோவில் போன வருஷம் என்ன மிஸ் ஆச்சு. அதே நேரத்தில் எந்தெந்த பிளேயர் புதுசாக இப்போ இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் கீ பிளேயரில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க இந்த வருஷத்துக்கு இவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போன வருஷம் மிஸ் பண்ணதா இந்த வருஷம் டீம் கண்டிப்பாகவே அது நல்லாவே பண்ணும்.